தாண்டி மீண்டும் 7 நாள் சாலை மறியல் போராட்டம் என்று அறிவிக்கிறார். அந்த சாலை மறியல் போராட்டம் தமிழக சந்தித்து போய்விடுகின்றது. யாரும் வடக்கே இருந்து தெற்கே, தெற்கே இருந்து வடக்கே யாரும் போக முடியவில்லை. 21 பாட்டாளியின் சொந்தங்கள் எல்லாம் அன்று துப்பாக்கியால் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உலகமே ஆட்சியத்தில் இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு கட்டுப்பாக்கான ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பிரமாதமான ஒரு போராட்டத்தை நடத்தி தன் சமுதாயத்தை பாடுபடக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கின்றாரே என்று பாடக்கூடிய ஒரு நிலையை சோதிக்கிறார். அதற்கு பிறகுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு மரணம் அடைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றது. அப்பொழுதுதான் இந்த கூட்டணி இந்த இடஒதுக்கீடு பேசுகிறார்கள். டாக்டர் மீண்டும் டாக்டர் அச்சுறுத்தலும் மிரட்டலின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக இந்த சீர்மரபினர் 68 சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை 20% இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கெல்லாம் அந்த எம்பிசி சட்டத்தை அன்று அந்த இடஒதுக்கீடை டாக்டர் அவர்கள் வலியுறுத்தலின் காரணமாக தான் வழங்கப்பட்டது. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வரவங்களாம் இந்த சட்டத்தை பற்றி சொன்னாங்க. எங்களுக்கு சீர்பரம்பரை தென் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். எங்களுக்கும் இந்த 20% இடஒதுக்கீட்டில் எங்களுக்கும் பங்கு உண்டு. அதை எங்களை பொறுத்தவரை என்னன்னா, இந்த காவேரி டெல்டா பாசன பகுதியிலும் நான் முக்குலத்த சமுதாயத்தை சார்ந்தவன். எப்படி பாட்டாளிகள் சமுதாயத்தில் 7 பிரிவுகள் சேர்ந்து வன்னியர் குல சத்திரியர்கள் என்று அறிவிக்கப்பட்டு சலுகை வழங்கப்படுகின்றதோ, அதே போல எங்கள் சமுதாயத்தில் முக்குலத்தூர்ல கல்லர், மறவர், அகமுடியவர் என்று இருக்கின்றோம். இதில் தென் மாவட்டத்தில் இருக்க சீர் மரபினரிலிருந்து மறவர் பெருங்குடி மக்களும், அங்கே கிரான்மலை கல்லர் மக்களும், அங்கே பூத்தப்பா கல்லர், கந்தர்வ கோட்டை கல்லர், பெரிய சுற்றிய கல்லர் எல்லாம் சீர் மரபினர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கின்றது. ஆனால் இங்கே டெல்டா பாசன பகுதியில் இருக்கக்கூடிய எனக்கெல்லாம், நானெல்லாம் பிசி தான், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தான். எனக்கு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவன். அருந்தியர் பெருங்குடி மக்கள் நாங்கள் எல்லாம் இன்னும் பிசியாக தான் இருக்கின்றோம். இந்த காவேரி டெல்டா பாசன பகுதியில் என்ன சொல்லுகின்றார்கள்? இது சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து இங்க எந்த தொழிற்சாலையும் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். இங்க எந்த இடம் எங்களுக்கு எந்த விதமான வருமானத்திற்கும் எங்கள் வழி இல்லை. விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அந்த சீர்மரபினர் என்று அறிவிக்கப்பட்ட போது இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறுகள் கல்லருக்கு பிரிவாக இருக்கக்கூடிய ஈசு நாட்டு கல்லர்களுக்கும் அப்போது சீர்மரபினர் அறிவிக்க போது எங்களுடைய சமுதாய முன்னோர்கள் எல்லாம் இல்லை, நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம், முப்போக எங்களுக்கு விளைகின்றது, 1000 டிஎஸ் தண்ணி கர்நாடக காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வருகிறது, எங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் தேவையில்லை, சீர்மரபினர் எங்களுக்கு அறிவிக்காதீர்கள், நாங்கள் பிற்படுத்த சமுதாயமாக இருந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அன்று அவர்கள் தடுக்காமல் இருந்தார். நானும் எம்பிசியாக இருந்திருப்பேன். எங்களுக்கும் அந்த சீர்மரபினர் பட்டியல் இருந்திருப்போம். ஆனால் எங்கள் முன்னோர்கள் எடுத்து முடிந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மறுக்கவில்லை. இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எடுக்க முடியுது. இப்பொழுது இந்த பிரச்சனை என்னென்றால் 167 டிஎம்சிக்கு அங்கு கர்நாடகாவில் போய் கெஞ்சி கொண்டு இருக்கின்றோம். இந்த 400 டிஎம்சி நம்முடைய அன்புமணி அவர்கள் கூறினார்கள். கடந்த ஆண்டு 600 டிஎம்சி வரைக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடலில் வெள்ளை நீராக மழை மிகுதியின் காரணமாக கடலில் போய் கலக்கின்றது என்று சொன்னார்கள். இப்படி தண்ணீர் நீராக போய்விட்டது. ஆனால் எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தொழில்களை அந்த பிசியில் இருக்கும், பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கும், எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, கல்வியிலேயே வேலை வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு தொழிற்சாலைகள் கிடையாது. இருக்கிற ஒரே தொழிற்சாலை திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பெல் இருக்கு. அந்த பெல்ல 460 ஆன்சிலரி யூனிட் இருக்கு. அந்த 460 ஆன்சிலரி யூனிட் 10 வருஷம் மூடி கிடக்கு. அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது. நீங்க செங்கல் சூளை செய்வதென்றால் கூட ஒரு டிராக்டரோட மண்ணை எவன் அக்கௌண்ட் மண்ணை நான் எடுத்து செய்தாலும் கூட அதுக்கு ஒரு வழக்கு பழகிறார்கள். எங்களுக்கு கல்லு கூட அதை விட மாட்டேங்கிறாங்க. எந்த மரியாதையும் கிடையாது, எந்த உரிமையும்